மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இது விஞ்ஞான் பிரசாரின் அறிவியல் பலகையும் அண்ணா சமுதாய வானொலியும் இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து தொடரின் இரண்டாவது பாகம், இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது மின் மற்றும் மின்னணு கழிவுகளின் மேலாண்மை பற்றிய நிகழ்ச்சி. இத்தொடரின் முதல் பகுதி ஆராய்ந்து அறிவோம். இ-வேஸ்ட், இந்த மின் மற்றும் மின்னணு கழிவுகள் இப்படின்னா என்னது? இந்த மின் மற்றும் மின்னணு கழிவுகள்னா என்னன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காரணமாக நம்ம எல்லா வேலைகளையும் சுலபமாக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் நமக்கு ஒவ்வொரு மிஷின், ஒவ்வொரு டிவைஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். நம்மளுடைய வேலையை பாத்தீங்கன்னா இந்த மிஷின் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கணும், அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வெயிலோட ஹீட்டை தணிக்கிறதுக்காக நமக்கு வீட்லயே ஹேர் கண்டிஷனர் இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு தண்ணி சூடு பண்ணணுமா, ஹீட்டர். அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது செய்யறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு. அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ், டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேல எல்லார் கையிலுமே செல்போன்ஸ். இந்த மாதிரி நம்ம கையில நிறைய டிவைசஸ் இருக்கு. இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் நம்ம ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதனுடைய தேவை முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை என்ன பண்ணிடுறோம், தூக்கி போட்டுடுறோம். அதை நம்ம முறைப்படி தூக்கி போடுறது கிடையாது. இந்த மாதிரியான சாதனங்கள் தான் மின் மற்றும் மின்னணு கழிவுகளா மாறுது. இந்த மின் கழிவுகள் இருக்குல்ல, இதனால பாத்தீங்கன்னா நமக்கு பலவிதமான தீமைகள் ஏற்படக்கூடும். எந்த மாதிரியான தீமையான விளைவுகள்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்றத பத்தி இப்போ நாம தெரிஞ்சுப்போம். நம்ம தூக்கி வீசக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா நச்சு பொருட்கள் உள்ளது. இது நம்ம ஏதாவது குப்பையில தூக்கி வீசும் போது பாத்தீங்கன்னா இந்த நச்சு பொருட்கள்னால பாத்தீங்கன்னா மரம், செடி, கொடி, விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் புற்றுநோய்கள், இந்த மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல என்ன ஆகும், நம்ம பூமி கீழே தண்ணி தான் இருக்கு. அப்போ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போய் டம்ப் பண்ண என்ன ஆகும், இது மண் வளத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லாம அதற்கு அடியில இருக்கக்கூடிய நீர் வளத்தையும் பாதிக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த மின் கழிவுகள்னால இவ்வளவு தீமைகள் ஏற்படுது, இதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மின் கழிவுகள் எல்லாம் நம்ம மறுசுழற்சி செய்யலாம். இப்படி செய்யறதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். எப்படி இதை மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த மின் கழிவுகள் எல்லாம் எப்படி மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பொருட்கள் வாங்குறோம். இப்போ ஒரு செல்போன் இல்ல லேப்டாப், இந்த மாதிரி சின்ன பொருட்களை நம்ம எடுத்துப்போம். இதனுடைய தேவை முடிஞ்சோடனே சப்போஸ் நம்ம இப்போ அந்த ப்ராடக்ட் நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ அதை யாருக்காவது சேல் கூட பண்ணிடலாம். அப்படி இல்ல, அதை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது, அது ஃபுல்லா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிவைஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதற்காகவே பாத்தீங்கன்னா நிறைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இதை முறைப்படி நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இதை முறையா மறுசுழற்சி வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறதன் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த மின் கழிவுகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இந்த கழிவுகளை பற்றிய சில உலகளாவிய தரவுகளை பற்றி இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 20 முதல் 50 மில்லியன் மெட்ரிக் டன் மின்கழிவுகள் வெளியேற்றப்படுது. தற்போது பார்த்தா 12.5% மின்கழிவு மட்டுமே மறுசுழற்சி பண்றாங்க. ஐநா சபை 2015 ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாச்சு 2030க்குள்ள
உலக அளவுல இருக்கிற சில பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இந்த 2030க்குள்ள உலக அளவுல இருக்கிற முக்கிய பிரச்சனையில இந்த மின்கழிவு மேலாண்மையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்காக ஐநா சபை ஒரு 17 இலக்குகளை நிர்ணயிச்சாங்க. அதுல SDG இலக்கு 3.9 என்ன சொல்லுதுன்னா 2030க்குள்ள அபாயகரமான ரசாயனங்கள், காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாட்டால ஏற்படும் இறப்புகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. SDG இலக்கு 12.5 என்ன சொல்லுதுன்னா 2030க்குள்ள இந்த மின் கழிவுகளால ஏற்படுற ஆபத்துக்களை தடுக்கணும், குறைக்கணும், பழுது பார்க்கணும், மறுசுழற்சி செய்யணும், மறுபயன்பாட்டை ஊக்குவிக்கணும் சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த SDG இலக்கு மட்டும் இல்லாம மின்கழிவு மேலாண்மைக்காக சர்வதேச ஒப்பந்தங்களும் நடந்திருக்கு. என்னென்ன ஒப்பந்தங்கள்னா கப்பல்களில் இருந்து மாசுபடுவதை தடுப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தம், 2வது அபாயகரமான கழிவுகளின் எல்லைக்கு அப்பாற்பட்ட இயக்கங்களின் கட்டுப்பாடு மற்றும் அவற்றை அகற்றுவதற்கான பாசல் கன்வென்ஷன், 3வது ஓசோன் குறைப்பு பொருட்கள் மீதான மான்ட்ரீல் நெறிமுறை, 4வது காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு, 5வது டர்பன் பிரகடனம் 2008ல கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமா கழிவு மேலாண்மையில உலக நாடுகள் அக்கறை செலுத்துறாங்க. இந்தியால மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 2017-2018ல 7 லட்சம் டன்களா இருந்த மின்கழிவுகள் 2019-2020ல 10 லட்சம் டன்களா அதிகரிச்சிருக்கான். இந்த மின்கழிவுகள் அதிகரிப்பை குறைக்கிறதுக்காக இந்தியா சில விதிமுறைகளை உருவாக்கி இருக்காங்க. 2011ல இந்தியா கொண்டு வந்த விதிமுறைக்கு திருத்தமா 2016ல சில விதிகளை கொண்டு வந்தாங்க. அந்த விதிகளை மின்கழிவு மேலாண்மை விதிகள் சொல்றாங்க. இந்த விதிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் மின்கழிவுகளா அட்டவணைப்படுத்தி இருக்காங்க. இதுல CLF, அதுக்கப்புறம் பாதரசம் கொண்ட விளக்குகள், அது எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால இப்போ புதுசா டெல்லியில மின்கழிவு பூங்கா சொல்லி ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. மின்கழிவு மேலாண்மையை முறைப்படி நடத்தணும் சொல்லி அந்த பூங்காவை இப்போ தொடங்கி இருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம கேட்க போற பகுதியினுடைய தலைப்பு அறிவியல் அறிஞர்கள். இப்ப நம்ம சில எலக்ட்ரிக்கல் டிவைசஸும் அதை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்கள் யாரு அப்படின்றத இப்ப தெரிஞ்சுப்போம். வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கோப் கிறிஸ்டியன் ஷாஃபர். அதற்கப்புறமா ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹான்சன் அண்ட் அலெக்சாண்டர் கேட்லின். மெக்கானிக்கல் டிவி இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா JL பெர்ட். எலக்ட்ரானிக் டிவியை PT ஃபான்ஸ்வர்த் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஃபுட் மிக்சரை லில்லியன் மோலர் கில்பர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் லேம்ப் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏர் கண்டிஷனர் அதாவது ஏசியை வில்லிஸ் ஹாவிலாண்ட் கேரியர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளெண்டர் ஸ்டீஃபன் பாப்லோவ்ஸ்கியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டிஷ் வாஷர் ஜோல் ஹாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரோவேவ் ஓவன் பர்சி ஸ்பென்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சமுதாய மக்கள் ஒரு சிறிய நாடகம் வழங்க இருக்காங்க. வாங்க நேயர்களே, நாடகத்தை கேட்போம். என்ன காலேஜுக்கு சீக்கிரம் வந்துட்டேன், யாருமே காணுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க வர வரைக்கும் நம்ம எதனா எழுதிட்டு இருப்போம். ஐயோ, நேத்து அந்த அசைன்மெண்ட்டே முடிக்கவே இல்லை. இதுவும் நல்லதா தான் போச்சு, சீக்கிரம் வந்தது. சரி, இதையாவது முடிப்போம். ஹாய் ஷைனி, என்ன எழுதுற? வா, உன்னதான் நினைச்சிட்டே இருந்தேன், எங்க காணுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டு இருக்க? எப்பவும் போலதான் கிளம்புனேன், பஸ் சீக்கிரம் கிடைச்சிருச்சு, அதனால நான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி, அப்படியா? சரி, வந்துட்டு என்ன இவ்ளோ பரபரப்பா எழுதிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா ஜாலியா பேசிட்டு இருப்போம். சரி, யாருமே இல்லையா? சரி, இந்த அசைன்மெண்ட் முடிக்கலல்ல, சரி அதையாவது முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தா, நீ ஏன் வந்துட்ட? அப்படியா? இந்த அசைன்மெண்ட் நீ முடிச்சிட்டியா வினிதா? நான் முடிச்சிட்டேன் ஷைனி. அப்படியா? சரி சரி. சண்டே நம்ம ஜெனிஃபர் வீட்டுக்கு போலான்னு இருந்தோம்ல? ஆமா ஆமா ஷைனி, நான் கூட வீட்ல நேத்து கேட்டு இருந்தேன். ஹாய் வினி. ஹாய் ஷைனி, என்ன ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வரத பத்தி எங்க வீட்ல கேட்டேன். எங்க அம்மா எதுவுமே சொல்லல. அதான் சரி அவங்க அம்மா என்ன சொன்னாங்க கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? உன்னை நான் எப்பவோ வர சொல்லி உங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களும் தோ நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்ட்டு நாங்க இப்போ வீடே காலி பண்ணிட்டோம். என்ன வீடு மாறிட்டேன்னு சொல்ற? சொல்லவே இல்ல. அப்புறம் எங்களெல்லாம் வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ கொடுத்துட்டு இப்போ வேற வீடு புது வீட்டுக்கு போயிட்டேன். அப்பதான் நான் இந்த அட்ரஸ்ல தேடணும்னு சொல்லிட்டா?
ஆஹா, அப்படி இல்ல ஷைனி. நாங்க இப்ப புதுசா வீடு கட்டிட்டு இருந்தோம். அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். நாங்க பினிஷ் பண்ணிட்டோம். பட் நாங்க இப்ப போறதா இல்ல. ஆக்சுவலா நாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் போலான்ட்டு இருந்தோம். அதனால தான் நான் உங்ககிட்ட இங்கேயே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான் வீட்டுல திடீர்னு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் இப்ப நம்ம நியூ ஹவுஸ்க்கே ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணாங்களே. ஜெனி, அப்போ உனக்கு இனி வேலை அதிகமா இருக்குமா வீட்டுல? வேலை அதிகமா இருக்குமாவா? இன்னைக்கே காலையில செம்ம ஒர்க். எல்லா பொருளையும் இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணணும்ல. நிறைய ஒர்க். எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருக்க குப்பை எல்லாம் தூக்கி இங்கேயே தூக்கி போட்டுட்டு போயிடணும். அங்க போகும்போது நியூ ஹவுஸா எல்லாமே நியூவா வாங்கணும்னு நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஓடாத டிவி இதெல்லாம் வேஸ்ட். எத்தனை வருஷமா இது இருக்கு. என்னது, குப்பையெல்லாம் தூக்கி போடணுமா? அப்படி என்ன குப்பை வச்சிருக்கீங்க? ஐயோ, குப்பைனா நீ நினைக்கிற மாதிரி டெய்லி வீட்டுல வேஸ்ட் ஆகும் அந்த குப்பையை சொல்லல. எங்க வீட்டுல எல்லா பொருளும் பழையசாகி போயிடுச்சு. இதெல்லாம் வேற அங்க புது வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா. அங்க புது வீடுல நல்லா ஷோவா சூப்பரா கட்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்க திங்ஸும் நல்லா புதுசா இருந்தா தானே பார்க்க நல்லா அழகா இருக்கும். அதனால தான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பழைய ஓடாத டிவி, இந்த ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறமா இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது. எல்லாம் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. சிலதெல்லாம் ஓகே, கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் தூக்கி அப்படியே எங்கேயாச்சும் போற வழியில தான் தூக்கி கடாசிட்டு போயிடணும். இல்லைன்னா அதையும் எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோ, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அதையே வச்சுட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. என்னது, டிவி வாஷிங் மிஷின் இதெல்லாம் குப்பைன்னு சொல்ற? குப்பைன்னு தூக்கி போட்டு போறியா? இதெல்லாம் குப்பையா உனக்கு? குப்பை இல்ல, இதெல்லாம் நல்ல டிவைசஸ் தான். பட் இப்போ அதெல்லாம் பழையசாகிடுச்சுல்ல. சோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தூக்கி தானே போட முடியும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கலாம். பழசுதான் ஆச்சு, ஆனா எல்லாமே நல்லா தானே இருக்கு. அதை யூஸ் பண்ணலாம்ல, ஒர்க் ஆகுதுல்ல. என்ன சொல்றது, அதெல்லாம் பழையசாகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. புதுசா வாங்கி யூஸ் பண்ணணும். சரி, நீ புதுசு வந்துச்சுன்ட்டு புதுசுக்கு போயிட்டா, அப்ப பழைசெல்லாம் என்னவா மாறும்? அது என்னவா மாறும்? தூக்கி எங்கேயாச்சும் போட்டா அப்படியே கிடக்க போகுது. யாராச்சும் எடுத்துட்டு போவாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜெனிஃபர். நீ தூக்கி போடுற எல்லாமே இப்ப இ வேஸ்டா மாறும். என்னது இ வேஸ்டா? என்னது இ வேஸ்ட் பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம இப்ப தூக்கி போடுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் இ வேஸ்டா மாறிடும். இத நம்ம முறைப்படி ரீசைக்கிள் பண்ணலனா அது நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்ன சொல்ற நீ? இந்த பொருட்கள் அதுவும் இந்த உயிர் இல்லாத இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க வினிதா நீ? காமெடி இல்ல ஜெனிஃபர். இந்த மாதிரி இ வேஸ்ட்னாலதான் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்படி என்ன பாதிப்பு ஏற்படுது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம காற்றுல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. காத்துல போயிட்டு இதனால பாதிப்பு ஏற்படுத்துதா? என்ன டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் காத்துல பறந்து போயிட போதா? அப்படி இல்ல ஜெனிஃபர். நம்ம இப்ப வேண்டாம் சொல்லி தூக்கி போடுற இ வேஸ்ட் சில கடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த உலோகம்னா எடுத்துட்டு மீதியை எரிச்சிடுவாங்க. எரிக்கும் போது அதுல இருக்கிற நச்சுக்கள்லாம் காற்றுல பறந்து அது நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நிறைய சுவாச கோளாறுகள்லாம் ஏற்படும். அச்சச்சோ, என்ன சொல்ற நீ? காத்து மட்டும் இல்ல, தண்ணி, மண்ணு, அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இதனால இவ்ளோ பாதிப்புகள் ஏற்படுமா? ஆமா, நீ அசால்ட்டா சொல்லிட்ட. சரி, அப்போ என்னதான் பண்றது? நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலே இத தூக்கியும் போடக்கூடாது. சரி, எனக்கும் இதுக்கப்புறம் தேவையில்லை. அப்ப நான் இதை என்னதான் பண்றது சொல்லுங்க நீங்களே. இந்த இ வேஸ்ட் பொருட்கள்லாம் அதுக்குன்னு ஒரு கடை இருக்குது. அந்த இ வேஸ்ட் பொருட்களை அந்த கடையில வாங்கிட்டு அவங்க மறுசுழற்சி பண்றதுக்காக ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அதுல காற்று மாசுபடாது, நிலம் மாசுபடாம அது அவங்க இதன் மூலமா அவங்க முறையா மறுசுழற்சி பண்ணுவாங்க. அப்படியா? சரி, இப்போ இதெல்லாம் நான் போய் எங்க தேடுறது? அது எங்க தேடுறதுன்னு நீ சொல்ற? இந்த மறுசுழற்சி பண்றதுக்காகவே ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு. அங்கங்க மையங்கள், கிளைகளா அமைக்கப்பட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அது ஏன் தெரியாது? நெட்ல தான் இருக்குல்ல. நம்மளுக்கு தான் என்ன தேவையோ நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணா நம்மளுக்கு தெரிய போகுது. அதுவே கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த பொருளை நம்ம ஒப்படைச்சோம்னா அது நம்மளுக்கு சேஃப். ஆமால, நல்ல ஐடியா. இப்பதான் நமக்கு போன்ல சர்ச் பண்ணாலே எல்லாமே தெரிஞ்சிடுது. கரெக்ட்.
சரி, அப்ப நானும் போயிட்டு தேடி பாக்குறேன். எங்க வீட்டுக்கிட்ட எங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ரீசைக்ளிங் சென்டர்ஸ்லாம் எங்க இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்க எப்படி எடுத்துட்டு போய் தரது அப்படி சொல்லிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நான் அங்க எடுத்துட்டு போயிட்டு இதை முறையா கொடுத்துடுறேன். ஓகே ஜெனிஃபர், இப்பதான் நீ கரெக்டா பேசுற, கரெக்டா புரிஞ்சிருக்க. தேங்க்ஸ் ஷைனி, தேங்க்ஸ் வினி, உங்களாலதான் எனக்கு இவ்ளோ தெரிஞ்சது. சரி, நம்ம இத பத்தி பேசிட்டே இவ்ளோ நேரம் இருந்துட்டோம். மேம் வரதுக்கு இன்னும் 5 minutes இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுங்க, சரியா? கண்டிப்பா வரோம் ஜெனி. ஓகே வினி, ஓகே ஷைனி. இதனைத் தொடர்ந்து அடுத்து நம்ம ஒரு நேர்காணலை காணவிருக்கின்றோம். இந்த நேர்காணலிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் வி. சொர்ணாம்பிகா மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மாஷா. மேம், எங்களோட சமுதாய வானொலி நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் மேடம். என் பெயர் ஸ்வர்ணாம்பிகா. இந்த அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா அழைக்கப்பட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி. மேடம், இந்த வேஸ்ட் என்றால் என்னது மேடம்? வேஸ்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் வேஸ்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே நம்ம வேண்டான்னு தூக்கி போடுறோம் பாருங்க. கெட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கி போடுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து வேஸ்டா தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய போன், ஸ்பீக்கர், இயர்போன், இல்லாட்டி கீபோர்டு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு கீபோர்டு கெட்டு போயிருக்கும், அதை தூக்கி போடுவோம். மவுஸ் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு போடுவோம். வயர்ஸ், இது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். ஓகே மேடம். மேடம், இந்த வேஸ்ட்லாம் எங்க இருந்து அதிக அளவுல வருது மேடம்? இப்ப வேஸ்ட்ங்கிறது பெரும்பாலும் சில இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்ல, நம்ம ஆபீஸ்ல, நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பெரிய அளவுல வரும். நம்ம வீட்ல எல்லாம் சின்ன சின்ன வேஸ்டா வரும். ஒரு பல்பு கெட்டு போக நீங்க தூக்கி போடுவீங்க, அதுவும் எலக்ட்ரானிக் வேஸ்ட்க்கு தான் போகும். ஒரு ஏசி இல்லைனா கூலர், இதெல்லாமும் தூக்கி போடுவோம் இல்லையா, வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய எல்லா பொருளுமே எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான். இதை வந்து நம்ம சாதாரணமா நம்ம ஒரு வேஸ்ட் தான் நம்ம குப்பையில போடுறோன்றது தெரியாமலே பல விஷயங்கள் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளோட சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் தான். குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ் கொடுக்குறோம், ரிமோட் கார் கொடுக்குறோம், இல்ல டிவி ரிமோட் யூஸ் பண்றோம், அதெல்லாம் கூட வந்து இங்க தூக்கி போடும்போது அது எல்லாமே வேஸ்டா தான் மாறுது. மேம், நம்மளோட இந்தியால அதிகமா வேஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஸ்டேட் எது மேடம்? இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதிகமான வேஸ்ட் ஜென்ரேட் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே, மும்பை தான் வந்து இந்தியாவோட பிசினஸ் கேபிட்டலா இருக்கு இல்லையா. ஸோ தோராயமா ஒரு வருஷத்துக்கு 96,000 மெட்ரிக் டன் அளவுக்கு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்றது பாம்பே தான். ஸோ மகாராஷ்டிரால தான் நமக்கு அதிகமான எலக்ட்ரானிக் வேஸ்ட் இங்க குப்பையா சேருது. அதே சமயம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் யாரு கிளீன் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி இது செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப அதிகமாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறது மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இந்தியாவோட முதல் வேஸ்ட் கிளினிக் இருக்கு. நமக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா நம்ம வைத்தியம் பார்க்குறோமோ அதே மாதிரி வேஸ்ட் கிளினிக்ல இந்த மாதிரி கெட்டு போன உபயோகம் இல்லாத எலக்ட்ரானிக் பொருள்லாம் எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து நல்ல நல்ல பொருட்கள்லாம் வெளியெடுக்கக்கூடிய வேலையை இந்தியாவில முதல் மாநிலமா செய்யறது மத்திய பிரதேஷ் தாங்க. மேடம், இப்போ எதற்காக மேடம் இந்த வேஸ்ட் எல்லாம் ரீசைக்கிள் பண்றாங்க? இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா மேம்? வேஸ்ட் ரீசைக்கிள் பண்றதுனால நமக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்போ தீமைன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ எலக்ட்ரானிக் பொருட்கள் தூக்கி போடுவாங்க இல்லையா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேண்டாத சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மெர்க்குரி இதெல்லாமே இருக்கும். மெர்க்குரி வந்து ஒரு மண்ணுக்கு ஆபத்தான ஒரு பொருள் தான். மெர்க்குரி மண்ணுல சேரும்போது அதை சாப்பிடக்கூடிய நுண்ணுயிர்களை சாப்பிடக்கூடிய புழு, பூச்சி, அதை சாப்பிடுற கோழி சாப்பிடுற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைக்கிள் மாதிரியே போகும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாம, ப்ரொடெக்ஷன் இல்லாம நம்ம வந்து அதை ரீசைக்கிள் பண்ணும்போது அதில் ஆபத்துகள் ரொம்ப அதிகம். அதே சமயம் வேஸ்ட்டை நீங்க ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காப்பர், ஜிங்க் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்ல வந்து அந்த மாதிரி காப்பர், ஜிங்க் கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம வயரிங்க்கு யூஸ் பண்ற கேபிள் ரெடி பண்ணலாம். எலக்ட்ரிக் வயர்ஸ்குள்ள கேபிள்குள்ளலாம் கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பிக்கு வந்து இதெல்லாம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது தவிர்த்து டைட்டானியம்னு ஒரு மெட்டல் இருக்கு. அந்த டைட்டானியம் மெட்டலும் வந்து சம்டைம்ஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த மெட்டல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்க பைசைக்கிள்ஸோட ஃப்ரேம் ஆகவோ இல்ல 2 வீலரோட வெஹிக்கிள் பாடி ஆகவோ இல்லாட்டி நம்ம கோல்ஃப் பிளே பண்றோம் விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டோட கோல்ஃப் கிளப்புக்கோ இல்ல வேற ஏதாவது டிவைசஸ் செய்யறதுக்கோ நீங்க அதுல இருந்து வரக்கூடிய மெட்டல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல மெட்டல்ஸ் நம்ம பிளெயினா ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய நீட் இருக்கும்.
சில இடத்துல ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸே போதும். ஸோ அந்த ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் போதும் நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து வரக்கூடிய மெட்டல்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் தயார் பண்ணிக்கும் போது நமக்கு அந்த வேஸ்ட் மண்ணுல போய் மண்ணை மாசுபடுத்தாம அது இன்னொரு பொருளா மாறி திரும்பவும் மனுஷன் உபயோகத்துக்கே வந்துருது. ஸோ அதனால வேஸ்ட் ரீசைக்கிள் பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது நீங்க ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய புகைகளால உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ப்ராப்பரா மாஸ்க் போட்டு செய்யணும், இல்ல அது மண்ணில் படாம நிலத்துல கலக்காம ப்ராப்பரா செய்யணும். ஸோ அதுக்குரிய கைடன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி செய்யும்போது வேஸ்ட் ரீசைக்கிளிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே மேடம், இப்போ இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம அப்படியே நிலத்துல நம்ம வேஸ்டா தூக்கி போடாம அதனால எவ்வளோலாம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம். அதுவும் இல்லாம நம்ம சும்மா சாதாரணமா இதை ரீசைக்கிள் பண்ணிட முடியாது, அதனால என்ன அபாயங்கள்லாம் இருக்கு, இதை ப்ராப்பரான கைட்லைன்ஸோட தான் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம். தேங்க்யூ ஆஷா. தேங்க்யூ மேடம். என்ன நேயர்களே, இந்த நேர்காணலின் வாயிலாக பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத பல தகவல்களை நம்ம மேடம் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள ஒரு பகுதியா இருந்ததுன்னே சொல்லலாம். இதனை தொடர்ந்து அறிவியல் செய்தி. இன்றைக்கான அறிவியல் செய்தி என்னதுன்னா, நம்ம உலகளவுல மின்கழிவுகளுடைய உற்பத்தி அதிகமாயிடுச்சு சொல்லி ஐநா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம்னா, இந்த மின்கழிவுகளை வச்சு டோக்கியோ ஒலிம்பிக்கான பதக்கங்களை உருவாக்கணும் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல பதக்கங்கள் மின்கழிவு மூலியமா செய்யப்பட்டு வீரர் வீராங்கனைக்கு வழங்கப்பட்டது. நேயர்களே, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்தியாவின் முதல் மின்கழிவு பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் மின்கழிவு பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் 3 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படுவார்கள். பதில் தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9786757115. பதில் தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9786757115. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் முதல் பாகத்தில் கேட்கப்பட்ட கேள்வி மறுசுழற்சி முறையில் அடங்கியுள்ள 5 R's என்று சொல்லக்கூடிய 5 முக்கியமான தலைப்புகள் என்னென்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில் ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீபர்பஸ், ரீசைக்கிள். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களது கருத்துகளையும் விமர்சனங்களையும் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 0442358243. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் சௌமியா, இன்பராணி மற்றும் உங்கள் ஆஷா. இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 MHz, இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு விருது, கல்லூரியிலிருந்து இங்கு தினசரி மருந்து. இது அறிவுக்கு விருது, இது அறிவுக்கு விருது. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 MHz உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.